எந்திரங்களே இல்லாமல் வாழ முடியுமா? அந்த அவர் படம் எடுத்துக்கிட்டு இருக்கிறாரு. அந்த காலத்தில் இந்த மாதிரி எடுத்தார். அவர் பாருங்க, கண்ணாடியை மேலே போட்டு, உலகத்தில் கண் கண்ணாடியை தலையில் போட்டுட்டு படம் எடுக்கிறவர் அவர் தான். கண்ணாடியை மேலே போட்டு அவர் சட்டையில் ஏதோ ஒன்று ஓடிக்கிட்டே இருக்கு. இத்தனை மெஷினை கையில் வச்சுக்கிட்டு ஒரு 100 வருடத்துக்கு முன்னாடி இந்த மாதிரி கேமராக்கள் இருந்ததா? ஒரு படம் எடுக்கிறதுக்கு ஒரு போர்வையை பொத்திக்கிட்டு உள்ள தலையை விட்டு எல்லாரும் நிற்க வச்சு ஒரு இதை இப்படி எடுத்து மூடுவாங்க. அப்படி தானே இருந்தது. ஆனால் இன்னைக்கு இந்த மொபைலை வச்சு ஆயிரக்கணக்கில் படம் எடுக்கிறான். மொபைலில் ஆயிரக்கணக்கில். கல்யாணம் முடிஞ்ச தம்பதியினர் ஒரே ஒரு படம் தான் எடுப்பாங்க. அந்த ஒரு படத்தை எடுத்து வீட்டில் மாட்டி தொங்க விட்டுருப்பான். அப்பப்போ அந்த கொஞ்ச நாளைக்கு அந்த அம்மா அதை தொடச்சி வைக்கும். அப்புறமா அழுக்கேறனா ஏறிட்டு போகுது. இந்த வாழ்க்கைக்கு இந்த படமெல்லாம் அவசியமா அப்படின்னு அழுக்கோட விட்டுரும். அப்படி தானே இருந்தது. ஆனால் இன்னைக்கு பாருங்க, எத்தனை படம்யா. நம்ம இப்படி திரும்பும்போது கேண்டிட் கேமரான்றான். கல்யாண வீடுகளுக்கு போனீங்கன்னா கல்யாணத்துக்கு முன்னாடியே இந்த ஆளுங்க அவங்களை கூட்டிட்டு போய் பொண்ணு மாப்பிள்ளை ஆக்கிடுறாங்க. ஐயா, புரோகிதர் இப்போ பொண்ணு மாப்பிள்ளை ஆக்குறது இல்லை, போட்டோகிராஃபர் தான் பொண்ணு மாப்பிள்ளை ஆக்குறாரு. வெட்டிங்கு ப்ரீ வெட்டிங் அரை ட்ரெஸ்ஸில் அதை தான் ஆடிக்கிட்டு இருக்கு. பொண்ணு மாப்பிள்ளைங்க அரை ட்ரெஸ்ஸு பீச் ஓரமாக ஆடுறாங்க. ஏய், கல்யாணம் அடுத்த வாரம் தானடா, ஐ டோன்ட் பாதர்ன்றான். ஏன்னா நாங்கள் எல்லாரும் பரவாயில்லன்றான், இதை பற்றி கவலையே இல்லைன்றான். காரணம் ஃபோட்டோகிராஃபர். நெருக்கமாக நில்லுங்கள், இப்படி கன்னத்தை கொஞ்சுங்கள். இவங்க தான் ஏன் சொல்லி கொடுக்குறது. இவ்வளவு ஃபோட்டோ வீடியோலாம் வந்த பிறகு கருவிகள் வேண்டாம்னா என்ன அர்த்தம் அப்படின்னு இந்த பக்கம் இந்த இன்பமேன்ற அணி கொந்தளிக்குது. சார், இதில் எல்லாம் மோசமா, எந்த நன்மையுமே இல்லையா அப்படின்னா, உண்மையிலேயே மருத்துவத்துறையில் இந்தியா சுதந்திரம் பெற்ற போது சராசரி வயது இந்தியனின் வயது 37. இன்னைக்கு அது 67க்கு மேலே வந்திருக்குன்னா மருத்துவத்துறையில் கருவிகள் வந்ததன் விளைவு தான். அது இன்பம் தானே. இங்கே உட்காந்துக்கிட்டு அங்கே என்ன நடக்குதுன்னு கண்டுபிடிச்சிடான். ஐயா, ஒரு ஆளை ஆப்ரேஷனே பண்ணாமல் ஒரு அந்த காலத்தில் பிடி பீரியடில் ஒழுங்காக ஓடி இருந்தா தான் இதில் ஓடணும். டிரைவருக்கு யார் வேலை தருது அப்படின்னு இவங்க கேட்குறாங்க. அவன் என்ன சொல்கிறான், எலான் மஸ்க்கு, என் வண்டி ஆக்சிடெண்ட்டே பண்ணாதுன்றான். அங்கேருந்து ஒருத்தர் வந்தானா அது ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸில் கண்டுபிடிச்சிடும். இவன் வர்றவே ரைட்டில் திரும்புகிறானா லெஃப்டில் திரும்புகிறானான்னு பார்த்து பிரேக் அடிக்கும்ன்றான். வரப்போகுதுங்க. இந்த பாரதி மேடமே அமெரிக்காவில் அந்த காரில் போயிட்டு வந்துருக்குறாங்க. அதில் போயிட்டு வந்து தான் துன்பம்னு சொல்கிறாங்க. டெஸ்லா காரில் அவங்க பயணம் பண்ணிக்கிறாங்க. நான் ஜோக்குக்காக சொல்லலை, அவங்க நிஜமாகவே டிரைவர்லெஸ் காரில் அவங்க பயணம் பண்ணியிருக்கிறாங்க, எனக்கு தெரியும். அப்போ பயம். அவங்க என்ன சொல்கிறாங்க, திடீர்னு டிரைவர் சீட்டை பார்த்தா பேய் ஓட்டுற மாதிரி இருக்குது. ஏன்னா நம்ம அங்கே ஒரு ஆள் இருந்தே பழகிட்டோம்ல, யாருமே இல்லாமல் திடீர்னு வண்டி போகுதுன்னா நமக்கு ஒரு பயம் வந்துடும்ல. என்னையா திடீர் யாருமே இல்லைன்னா என்ன ஆகும்? இதுதான் வரப்போகுதுன்றாங்க. அது மட்டும் இல்லை, இந்த வருங்காலங்களில் டீச்சர்ஸ் வந்துடும். எல்லாருக்கும் ஒரே மாதிரி சொல்லிக் கொடுக்கும், யூனிஃபார்மாக சொல்லிக் கொடுக்கும். ஒரே மாதிரி ஒர்க்கிங் டவுன் ஸ்ட்ரைக் சார். ஆனால் ஒரு ரோபோ கூட இந்த மாதிரி யூனியன் வச்சு ஸ்ட்ரைக் பண்ணாது. சரியா இல்லையா? என்னங்க, கரெக்டு தானுங்க? இப்போ கவர்மெண்ட் கம்பெனி பரவாயில்ல, தனியார் நிறுவனத்தில் ஸ்ட்ரைக் நடந்தால் என்ன ஆகும்ன்றீங்க? நொந்து போவான்ல. அப்போ அந்த முதலாளிக்கு ரோபோ இருக்கிறது நல்லதா மனிதர்கள் இருக்கிறது நல்லதா சொல்லுங்கய்யா? அவன் அதுக்கு தானே போவான். அதைத்தாங்க எல்லாரும் பண்ணுறாங்க. இப்போ பிரச்சனை அதுதான், அதைத்தான் எல்லாரும் பண்ணுறான். ரோபோக்கள் வந்துருச்சுன்னா ஒரு பிரச்சனை வராது. சொன்ன பேச்சை கேட்டு அது வாட்டு கிடக்கும். ஒன்றே ஒன்று, அதில் என்ன ப்ராப்ளம்னா டிப்ரிசியேஷன் வரும், டீக்ரடேஷன் வரும். ஏன்னா அது அதே லெவலில் பெர்ஃபார்ம் பண்ணாது. நாளாக ஆக அதில் டிப்ரிசியேஷன் வரும். இப்போ கார் வாங்குறீங்க, டிப்ரிசியேட் ஆகுது. திடீர்னு சர்வீஸ் விடுறோம்ல, அது மாதிரி இத்தனையும் இருக்குது. இது இருப்பது வாழ்க்கையில் வசதிகளை கொண்டு வந்திருக்கிறதுன்னு இவங்க 3 பேர் சொல்கிறாங்க. இப்போ நம்மளே ஒரே ஒரு நாள் ட்ரெயின் கிடையாது, பஸ் கிடையாது. அவ்வளவு ஏங்க, ஒரு 6-7 மாதம் கொரோனா வந்தப்போ எந்த எந்திரமும் இயங்கலை, வீட்டில் இருக்கிற வயிறு எந்திரத்தை தவிர.
சமையல் எந்திரங்களை தவிர. ஆனால் உலகம் எப்படிங்க இருந்தது சொல்லுங்க? அவ்வளோ அமைதியாக இருந்தது. ஒரு பஸ்ஸு சத்தம் கிடையாது, ஒரு விமானம் போகலை, ஒரு ட்ரெயின் போகலை. ரயில்களை எல்லாம் ஆஸ்பத்திரி ஆக்குனாங்க, பார்த்தீங்களா? பார்த்தீங்களா இல்லையா? ஆனால் ஒரு போய் அதில் போய் படுக்கலை, ஆக்குனாங்க, கழட்டிட்டாங்க. அப்படின்னா அந்த உலகம் ஸ்டாண்ட் ஸ்டில் ஆகிவிடும். அப்படியே ஒன்றும் இல்லாமல் இயக்கமற்று போய்விடும். நான் அசைந்தால் அசையும் அகிலம் எல்லாம்னு பாட்டு வருதே திருவிளையாடல்ல. இந்த அசைவு அப்படின்றத எந்திரங்களின் அசைவு என்று மாறி இருக்கிறது. அதானங்க உண்மை. அது மகிழ்ச்சி தானே, இன்பம் தானேன்னு இவங்க 3 பேர் சொல்லியிருக்கிறாங்க.